Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. நான் லக்ஷ்மி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு கீரைக்கு நம்ம ஒரு 1/2 கப் கிரவுண்ட்நட் எடுத்துக்கணும். அந்த கிரவுண்ட்நட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நான் ஓவனில் 3 மினிட்ஸுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் தவாவில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கினாலும் ஓகே. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது நல்லா சூடானதும் அதில் ஒரு 5 to 9 ட்ரை சில்லியை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஆயில் செசாமி ஆயிலாக இருந்தால் ஓகே, அதாவது நல்லெண்ணெய் விட்டு நம்ம இந்த ட்ரை சில்லியை வறுத்து எடுத்துக்கிறோம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிற கிரவுண்ட்நட் கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஸ்பூன் அளவு நான் ராக் சால்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. ராக் சால்ட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை பவுடர் சால்ட்டாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் அதோட சேர்த்து மிக்சியில் கோர்ஸாக அரைச்சிக்கணும், அதாவது ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா ட்ரை சில்லி, அதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த வாட்டரே அதில் இருக்கும். அதை நல்லா வதக்க அதில் நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணி ட்ரை ஆகிற வெல்லம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கீரையில் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 5 to 6 நம்பர்ஸ் கார்லிக் எடுத்துட்டு நசுக்கி அதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையோட பச்சை ஸ்மெல்லும் கார்லிக்கோட பச்சை ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது நல்லா வதங்கினதும் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சிருக்கிற அந்த கிரவுண்ட்நட் ட்ரை சில்லி சால்ட் அந்த மிக்ஸை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி அது நல்லா நம்ம திருப்பியும் வதக்கணும். இந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.